தனம் தருங்கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமைகளிலே எந்த விதமான சுபகாரியங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது, சுபகாரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது என்பது எல்லோரும் அறிந்ததே. இந்த சனிக்கிழமையிலே கல்யாணம் செய்யக்கூடாது, குடிபூரல் செய்யக்கூடாது, வீட்டுக்கு அத்திவாரம் போடக்கூடாது, நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது, ஆலய கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்கான யாகம் ஆரம்பிக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது என்று அந்த எந்த சுபகாரியங்களும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது, அவ்வாறு இந்த எண்ணெய் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இவ்வாறு இந்த சனிக்கிழமை என்றதுமே பொதுவாக இந்த ஒவ்வொருவருக்கும் ஜாதக ரீதியாக அட்டமத்தி சனி, 7.5 நாட்டு சனி என்று இந்த சனி தோஷங்களையும் சொல்லிக்கொள்வார்கள். அவர் இந்த அட்டமத்தி சனி என்கிற பொழுது ஜாதக ரீதியாக சோதரர்கள் சொல்லுகின்ற ஜாதகத்திலே வருகின்ற 8ஆம் இடத்திலே சனி பகவான் வருகின்ற பொழுது இந்த அட்டமத்தி சனி என்பார்கள். அது மட்டுமில்லையா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் 3 பேராலே குடும்பத்திலே அட்டமத்தி சனி வந்து சேர்ந்து விடுமாம். இதை நான் சொல்லவில்லை, தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். யார் யார் அந்த 3 பேர்? குடும்பத்திலே இருக்கிற 3 பேரால் அட்டமத்தி சனி வந்துடுமாம், சனியினுடைய தோஷம் கிடைக்குமாம். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். வீட்டிலே பிள்ளைகள், மூத்த பிள்ளை முதல் கொண்டு பிள்ளைகள் காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் என்றார். வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள், மூத்த பிள்ளை காலையில் எழும்பி நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், தெய்வீக சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அதிகாலையிலே நித்திரப்பாயிலே பெட் காஃபி குடிச்சிட்டு கையிறக்க தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளை வீட்டிலே இருக்குமாயிருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனியாகும். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். ஆலை எரி போன்ற அயலான் சாலமனை கட்டளிக்கும் மனையாள் இம்மூவர்தம கட்டமத்தி சனி என்றார். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இந்த சனிக்கிழமையிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யுங்கள்.
நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளிச்சாத நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுங்கள். எல்லா தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஜெருசலேம் ஆலயம் யூத மக்களுடைய இறை மக்களுடைய இதயமாக கருதப்பட்டது. சிலர் இந்த ஆலயத்தை பார்த்து கவின்மிகு கற்களாலே கட்டப்பட்டு சிறப்பாக அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது, மிகவும் விலை மதிப்புள்ள பொருட்களாலே அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று இந்த ஆலயத்தை பார்த்து அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள், பெருமிதம் கொண்டு கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுடைய அடையாளம் இந்த ஆலயத்தை சார்ந்திருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார், இந்த ஆலயம் அழிக்கப்படும் என்று சொல்லி. இந்த இயேசு எதிர்மறையாக சிந்திக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மேலை தேயங்களிலே ஐரோப்பா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் பெரும் பெரும் ஆலயங்களாக கட்டப்பட்டு பெரும் பெரும் கோவில்கள் அந்த மக்களினுடைய விசுவாசத்தினுடைய எதிரொலியாக இருந்தது. பல ஆண்டுகள் உழைத்து கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் பல இன்று பயன்படுத்தப்பட முடியாத, அவைகளெல்லாம் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இடங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஏன்? மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய அதே வேளையில் இந்த ஆலயத்தில் தான் எங்களுடைய விசுவாசம் இருக்கின்றது என்பதல்ல, வாழ்க்கையோடு அவர்கள் இணைக்க தவறியமை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆலயத்திற்கு போவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம். இந்த ஆலயத்தை வைத்து தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பெரிதாக மதித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆலயம்தான் அவர்களுடைய வாழ்வினுடைய பொருளை கொடுக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுவே ஒரு பிரச்சனை எழுந்திருக்கலாம். மக்களுடைய அடையாளங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றன. மக்கள் எதை பார்த்து தாங்கள் பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், தங்களுடைய பண்பாட்டிலே தங்களுடைய கலாச்சாரத்திலே வளர்ந்திருக்கின்றார்கள், தங்களுடைய விசுவாசத்திலே இறை நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதை அந்த அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த ஜெருசலேம் ஆலயம் ஏன் அழிக்கப்படுகின்றது? மக்கள் இறைவனுடைய மக்களாக அந்த ஆலயத்திலே ஒன்று கூடினார்கள். ஆனால் அந்த ஆலயம் எப்பொழுதும் அவர்களுக்கு இறை பிரசன்னத்தை நினைவூட்ட மறந்துவிட்டது. அதனால்தான் இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளிலே நான் கட்டுவேன் என்று. அழிவு, இப்படி பெரும் அழிவை அந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. உடல் தான் இறைவனுடைய ஆலயம் என்பதை, எங்களுடைய உள்ளத்தில் தான் தூய ஆவியானவர் குடியிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் நல்லம். இந்த ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், ஆலயங்கள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், அழகுபடுத்தப்பட வேண்டும், மதிப்புக்குரியவையாக பரிசுத்தமாக அவர்கள் அதை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அங்கு ஒன்று கூடுகின்ற பொழுது இறைவன் அந்த ஒன்று கூடலில் தான் பிரசன்னமாக இருப்பார், கட்டிடத்தில் அல்ல. மக்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி எழும்ப வேண்டும், திரும்ப வேண்டும்.
அதனால்தான் இந்த இறுதி வாரத்திலே இந்த வழிபாடுகளின் நாங்கள் இறுதி கால நிகழ்வுகள் பற்றி நினைவூட்டப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வினுடைய இறுதியிலே நாங்கள் இறைவனை அடைந்து விட்டோமா, கண்டு விட்டோமா, இறைவனை அனுபவித்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். எங்களுடைய அடையாளம் கட்டிடத்தில் அல்ல, எங்களுடைய அடையாளம் எங்களுடைய ஆளுமையிலே, உள்ளத்திலே இருக்க வேண்டும். இறைவனுக்கு அருகாமையிலே நாங்கள் இருக்கின்றோம், இறை பிரசன்னத்திலே வாழுகின்றோம். ஒரு வழிபாடு முடிந்ததும் நீங்கள் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விட்டது என்பதல்ல. இந்த திருப்பலியை நாங்கள் தொடர்ந்து வாழுவோம் என்று அந்த பலியிலே நாங்கள் நன்றி உணர்வோடு கலந்து கொண்டோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனுடைய அருளை வேண்டி இருக்கின்றோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருந்திருக்கோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் மன்னிப்புக்காக வேண்டி இருக்கின்றோம். இந்த உயர்ந்த மதிப்பீடுகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இல்லங்களெல்லாம் ஆலயங்களாக வருகின்றன. இறைவனுடைய பிரசன்னம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் வாழுகின்ற குழுமங்களிலும் அது வெளிப்பட வேண்டும். இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு இறைவனுடைய ஆலயத்திலே வாழுகின்ற நேரங்களாக அமையும். எனவே இறைமகன் இயேசு இந்த ஆலயத்தை, இந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து விட்டாலும் அவருடைய பிரசன்னம் உயிர்ப்பின் பிரசன்னமாக எங்கள் மத்தியிலே இருக்கும் என்பதை எங்களுக்கு இடித்து சொல்லுகின்றார். இறைவனுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் தங்கி எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் இறைவன் குடிகொள்ளுகின்ற ஆலயத்திலே வாழுகின்ற வாழ்வாக அமைவதற்கு இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும்
நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.